பொள்ளாச்சி ஆழியாற்றில் வீசிய சூறைக்காற்றால் மரங்கள் முறிந்து விழுந்ததால் சாலை போக்குவரத்து தடைப்பட்டது. இதேபோல் கனமழை காரணமாக பொள்ளாச்சியை அடுத்த கவி அருவியில் வெள்ளம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், விவரங்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மழை பகுதிகளில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் திடீரென்று சூறைக்காற்று வீச ஆரம்பித்தது. இதனால் ஆழியாறு பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. இதில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. இதனால் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. ஆழியாறு பூங்கா அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மரம் விழுந்ததில் காரும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆழியாறு பொள்ளாச்சி சாலையில் வாகனங்கள் சென்று கொண்ட நிலையில் இந்த திடீரென்று 11 மணிக்கு மேலாக வீசிய சூறைக்காற்றின் காரணமாகத்தான் சாலையில் ஓரம் இருந்த மரங்கள் மற்றும் பொதுமக்கள் குடியிருப்புகளுக்குள் இருந்த மரங்களும் விழுந்தன. இதனால் சேதம் ஏற்பட்டு போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. அதனை அதாவது சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இலங்கை மறுவாழ் முகாமில் இருந்த 4 வீடுகள் மீதும் விழுந்திருக்கின்றன. கூரைகள் சூறைக்காற்றின் வாயிலாக அது தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியில் மரம் விழுந்ததை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கவி அருவி, அதாவது பொள்ளாச்சிக்கு அருகாமையில் உள்ள ஆழியாருக்கு உட்பட்ட அந்த கவி அருவியில் காற்றாற்று வெள்ளம் என்பது திடீரென்று வந்தது. நேற்று மாலை வந்த பொழுதே வனத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை கவி அருவியில் குளிப்பதற்காக தடை விதித்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை தண்ணீருடைய வரத்து என்பது சற்றே குறைவாக இருந்தன. இதனால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கவி அருவியில் குளிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மீண்டும் திடீரென்று வெள்ளம் வர ஆரம்பித்தது. இதனால் காற்றாற்று வெள்ளம் பெரு அளவிலாக வரும், அது அசம்பாவிதம் விளைவிக்கும். எனவே அதனை தடுக்கும் பொருட்டு உடனடியாக சுற்றுலா பயணிகள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்பொழுது மீண்டும் கவி அருவியில் குளிக்க தடை விதித்திருக்கின்றார்கள். அடைமழை மலையினுடைய பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உட்பகுதியில் அடைமழை பொழுது திடீரென்று வெள்ளம் வருவதன் காரணமாகத்தான் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் வனத்துறை தடை நீக்கும் வரை செல்ல வேண்டாம் என அறிவித்திருக்கின்றார்கள். ஒருபுறம் சாலையில் சூறாவளி காற்று வீசி மரங்கள் முறிந்து போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. வீட்டினுடைய மேற்கூரைகள் பெயர்ந்திருக்கின்றன. இந்த சேதம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அடைமழை பொழிந்து காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக கவி அருவியில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.